ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி 11வது இடத்துல சனீஸ்வரர் வர்றார். குருவோட மனையில் இருக்கிறார். குரு 2ல் 3ல் 4ல் இந்த இடத்துல இருக்குது. ராகுங்கிறது 10வது இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்படிங்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம், ஒரு கோல்டன் பீரியடு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சனி 11ல் இருந்தால் எடுக்கிற காரியத்தில் அத்தனையும் வெற்றி. பேங்க் பேலன்ஸ் உயருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சின்னதாக அவங்க உழைப்பை போட்டால் பெருசாக உழைப்புக்கான பலனை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அது நடிகராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல வீடு, சொத்து, நிலம், ஆரோக்கியம், இது அனைத்து விஷயங்களும் இந்த வருஷத்தில் நடக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இவங்களுக்கு மீனத்தில் சுபகரங்க இருந்தால், சுக்கிரனோ குருவோ இருந்தால் நான் சொல்கிறது அதிக பலன் நடக்கும். அந்த இடத்துல பாவகிரகம் இருந்ததுன்னா அது நான் சொல்கிறது பலன் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். ஆனால் காமனாக ரிஷபராசிக்கு பொற்காலங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறது தான். இவங்களுக்கெல்லாம் பரிகாரங்கிறதே இப்போ தேவையில்லை. ஏன்னா இயல்பாகவே கடவுளோட அருள் நிறையவே இருக்குது. பட் 4ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கும். அதுக்கு விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டா போதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தான். ரிஷபராசிக்கு 90 மார்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான்.